ஹாய் கைஸ், நான் தான் உங்கள் வினோத். கேரளாவுக்கு போகலாமா? நமக்கு தெரிஞ்ச கஸ்டமர் தான் அவங்க அக்கா. நம்ம திண்டுக்கல் தான் அவங்க சொந்த ஊர் இருந்தாங்க. அவங்க கேரளாவுக்கு அவங்க அப்பாவுக்கு ஹாஸ்பிட்டல் போகணும்னு சொல்லிட்டு நம்ம புக் பண்ணியிருந்தாங்க. அப்படின்னு சொல்லிட்டு கஸ்டமர் போய் நம்ம மாமரத்துமலை சக்தி மசாலா பேக் சைடில் தான் கோயம்புத்தூர்லாம் தாண்டி கேரளா பார்டருக்குள்ளே போயிட்டு பார்த்துட்டு இருந்தோம். அப்புறம் கோயிலில் ஒரு சிவன் கோயில் இருந்துச்சு. அதாவது ரஜினி அங்கிட்ட வந்து போனார்னு சொல்லி சொன்னாங்க. ஃபேமஸான கோயில். அங்கே போனோம், பொங்கல் வாங்கி கொடுத்தாங்க. வாங்கி சாப்பிட்டு அப்படியே கேரளாவில் போயிட்டு இருந்தோம். அப்புறம் பிளேஸ்லாம் செம்மையாக இருந்துச்சு. போக போக ஒரே க்ரீனரியாக இருந்துச்சு. பட் ஆனால் நம்ம ஊரில் பயங்கர குளிராக இருக்குது. கேரளாவில் ஒரு வெயில், செம்ம வெயில். ஒன்றும் பயங்கரமாக ஹாட்டாகவே இருந்துச்சு. அப்புறம் மறுபடியும் ஏரியாலாம் செம்மையாக இருந்துச்சு. இந்த சைடில் நான் இப்போ தான் புதுசாக வர்றேன். நம்ம பாலக்காடு, கொச்சின் அந்த சைடு குறுக்கு இந்த கௌசிக்கு இந்த மாதிரி இந்த கழுதை நடு ரோட்டில் நின்றுட்டு இருந்துச்சு. அலைங்கான உன்னைங்கான. அதுக்கப்புறம் அது பாட்டில் மேய்ஞ்சிட்டு இருந்துச்சு. அப்புறம் அதை விட்டுட்டு அதுக்கப்புறம் போயிட்டுருக்கோம். கஸ்டமர் 12 மணிக்குள்ளே வந்தால் தான் ஹாஸ்பிட்டலில் பார்க்க முடியும்னு சொல்லிட்டாங்க. இல்லைனா இவ்வளோ தூரம் போனதே வேஸ்ட்டாக போயிடும் அப்படின்னு சொல்லி நானும் ஓரளவுக்கு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே ஓடிட்டு போயிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ரோடு பார்த்திங்கன்னா அங்கங்கே நல்லா இருந்துச்சு, அங்கங்கே ரொம்ப ஒரு மாதிரி குண்டு மூலியமாக ரொம்ப மோசமாக இருந்துச்சு. எப்படியோ ஓரளவுக்கு நெருக்கி ஓட்டிட்டு போயாச்சு. இந்த இடம் வந்து அந்த டாக்டரோட ஓன் இடம் நினைக்கிறேன். அந்த செக் போஸ்ட் ஒன்று இருக்குது. அவங்கள்ட்ட சைன் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் உள்ளே போகணுன்னாங்க. உள்ளே வந்த பிளேஸ் ஆனால் இவ்வளோ தூரம் வந்ததுக்கு இந்த பிளேஸ் போகிறதுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. செம்மையாக இருந்துச்சு. அப்படியே மெதுவாக ஓட்டிகிட்டே போனோம். அந்த அக்கா அங்கே ஹாஸ்பிட்டல் வந்தப்போ இந்த சின்ன ஒரு தண்ணி ஓட மாதிரி இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. அது அப்படியே ஒரு சின்ன வீடியோவை போட்டு அதுக்கப்புறம் இதாங்க நம்ம பார்க்க வந்த ஹாஸ்பிட்டலு. நல்லா சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் காரை பார்க் பண்ணிவிட்டு வெயிட் பண்ண சொன்னாங்க சாப்பிட்லாம் அப்படின்ட்டு. சரிங்கக்கா அப்படின்ட்டு இல்லை காரில் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். நம்ம காரை சிங்கத்தை பார்க் பண்ணியாச்சு. கஸ்டமரே நமக்கு வீட்டில் இருந்து சாப்பாடு கொண்டு வந்துட்டாங்க. எல்லோரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். நாங்கள் போன நேரம் கிறிஸ்மஸ்னால எப்போயுமே 5 மணிக்கு தான் அந்த மருந்து தருவாங்களாம் நார்மலாக போனால். நாங்கள் போன நேரம் கிறிஸ்மஸ்னால நான் 5 மணிக்கு வர வேண்டியங்க 3:30க்கு வந்துட்டாங்க. சரி அதான் வாங்கிட்டு சரி வந்த வரைக்கும் நல்ல விஷயம் தான் அப்படின்னு சொல்லிட்டு கஸ்டமரை பிக்கப் பண்ணிவிட்டு அப்படியே கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டோம். இந்த ஹாஸ்பிட்டல் வர்ற வழியில் அது கொஞ்சம் தூரம் மட்டும் செம்மையாக இருந்துச்சு. இந்த ரோடும் சரி க்ரீனரியாக ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் கீழே வந்தோடனே கஸ்டமர் இந்த இடத்துல ஆல்ரெடி செடி வாங்கினோம்னா அதனால் திருப்பி வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதனால் நிப்பாட்டி கஸ்டமர் அதை வாங்கிட்டு இருக்காங்க. அதனால் சும்மா ஒரு சின்ன வீடியோ போட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அதை வீடியோ எடுத்துட்டேன். எடுத்துகிட்டு கோயம்புத்தூர் நம்ம அந்த பாலம் இப்போ புதுசாக GT நாயுடு பாலம் ஓப்பன் பண்ணாங்கல்ல, அங்கே வந்துட்டு 13 கிலோமீட்டர்லேயே மேலே போகணும். அதனால் அப்படியே மேலே அப்படியே லைட்டாக ஊற்றிட்டு கொஞ்சம் வேகமாகவும் போயிட்டு இருந்தோம். அப்படியே ஒரு டீ பிரேக் போடலான்னு சொல்லிட்டு கோயம்புத்தூர் வந்த வரும் டோல்கேட் தாண்டினதுக்கப்புறம் ஒரு டீ கடையில் நல்லா பார்த்து நிப்பாட்டி டீ குடிச்சிட்டு இருந்தோம். டோல்கேட்டில் செம்ம கூட்டம். ஏன்னா இங்கே டோல்கேட்டு கோயம்புத்தூர் டிராஃபிக்கில் மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 1.5 hours ஆயிடுச்சு வர்றதுக்கே.